ஹalleluya. நேசிக்கிற தகப்பனே, அப்பா கர்த்தாவே, ஆண்டவரே 2025 ஆண்டுக்கு முன்பதாக நீங்க ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, நாங்கள் பிறப்பதின் நோக்கமே நாங்கள் வாழுவதற்காக. ஆனால் நீங்க பிறந்ததின் நோக்கம் மரிப்பதற்காக, இந்த உலக மக்களுக்கு நற்செய்தியை கொடுக்கும்படியாக. அது என்ன நற்செய்தி என்று பார்த்தோமானால், எங்களை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் தேவ மகிமை அற்றவர்களாகிய எங்களை மீட்கும் பொருளாய் இந்த உலகத்துக்கு நீங்க வந்து பிறந்தீங்கப்பா. அதை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் கொண்டாடுகிறோம். இன்று ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் இந்த குழந்தை வாழுவதற்காக அந்த குழந்தை பிறக்கிறது. ஆனால் நீங்க பிறந்ததோ எங்களை வாழ வைக்க, நீங்க மரிக்கும்படியாக நீங்க பிறந்தீங்கப்பா. அந்த நாள் ஆண்டவரே அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியான நாள். எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து நீங்க மீட்டிருக்காவிட்டால் நாங்கள் ஆண்டவரை ஒளியான சேற்றிலும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் இடந்திருப்போமே. உங்களுக்கு அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. நீர் பிறந்தீர், மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி போனீரப்பா. என்னுடைய வரியக்காய் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்னீங்களே, உடைய வரியக்காய் நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. திருடனை போல வருவேன் என்று சொன்னீங்களே, உடைய வரியக்காய் நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க பிறந்ததின் அர்த்தத்தை உணர்ந்து நீர் எங்களை வாழ வைக்க, உம்மோடு மகிமையிலே சேர்க்கும்படியாக இந்த உலகத்துக்கு நீர் வந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாங்கள் வாழ, அதை உணர்ந்து தினமும் பரிசுத்தமாக ஆயத்தத்தோடு நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கப்பா. தொடக்கத்து முடிவரை ஒவ்வொரு ப்ரோக்ராம், ஒவ்வொரு ஆராதனைகள், வார்த்தைகள், ஜெபத்தில் ஒவ்வொரு கூட இருக்க வழிநடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்யப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல. சிலர் குதிரைகளையும் மேன்மைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவோம். அந்த சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்ற வார்த்தையின்படி உண்மை மாத்திரமே நாங்கள் மேன்மை பாராட்ட உயர்த்த கிருபை செய்யும். ஒவ்வொரு புரோகிராமிலும் தேவன் நாமம் மாத்திரம் வைக்கப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகமான பாடலை பாடி நாங்கள் ஆராதனை கடன் செல்ல போகிறோம். ஆராதனை நடத்துகிற பிள்ளைகள் எல்லாம் ரெடி ஆயத்தமாயிருங்க. ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆராதனை கடன் செல்ல போகிறோம். உற்சாகமாக நாங்கள் பாடுவோம், கரங்களை தட்டி எல்லாரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். கரங்களை தட்டி சத்தமாக சபையார் பாடுவோமா? பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை
மீதி ஆராதனைகள், வார்த்தைகள், ஜோங்கள் ஒவ்வொருவரும் கூட இருங்க. சபையார் யாவரையும் அழைத்துக் கொண்டு வாங்க. தடைகளை நீக்கி பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த இடம் இவ்வளவு கலகலப்பா இருக்குதுன்னு சொன்னா, இயேசு பிறந்த அந்த நேரத்தில் மேய்ப்பர்களுக்கு கூறப்பட்ட அந்த செய்தியின் அந்த கணத்தில் இவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். நாங்கள் வெறும் ஆடைகளும் வர்ணங்களும் டெக்கரேஷன் மூலமா அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் உண்மையிலான சந்தோஷம் அப்படி அங்கே எப்படி இருந்தது என்றால், அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்ப தனிய இஸ்ரவேல் மக்களுக்கோ யூதர்களுக்கோ அல்ல இலங்கையர்களுக்கோ இந்தியர்களுக்கோ அல்ல, இந்த உலகத்திற்கே. ஆமென். அவர் உலகின் ரட்சகர். ஹல்லேலூயா. அப்போ இந்த எல்லா ஜனத்திற்கும் சாதாரண சந்தோஷம் இல்லை. நாங்கள் தமிழ்ல மிகை அல்லது மிகு என்று சொன்னால் அது அளவில்லாத அர்த்தம். அதிகமா, அளவில்லாதது. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகின்ற நற்செய்தியை முதலில் சொல்லப்பட்டது யாருக்கு? இந்த மேய்ப்பர்களுக்கு. ஏன் என்று சொன்னால், ஏன் மேய்ப்பர்களுக்கு சொல்ல வேண்டும்? என் தேவதூர்களுக்கு வீடுகளுக்கு போய் சொல்ல தெரியாதா? அல்லது அரசர்களுக்கு போய் சொல்ல தெரியாதா? அல்லது போய் பெரிய பணக்கார வீடுகளில் போய் சொல்ல தெரியாதா? எங்களுக்கு தெரியும், மேய்ப்பர்கள் ஒரு இடத்திலேயே இருந்து மந்தையை மேய்க்கிறது இல்லை. ஆமென். அவருடைய வேலை என்ன? எங்கெல்லாம் மேய்ச்சல் கிடைக்குமோ அங்கெல்லாம் இந்த மந்தைகளை அழைத்துக் கொண்டு இப்படியே தேசங்கள் கீழாக கடந்து செல்வதுதான் அவர்களுடைய வேலை. அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி எங்கெல்லாம் போக வேண்டும் என்று தேவன் நினைத்தாரோ அதை யார் மூலமாக சொல்ல வேண்டுமோ அவர்களுக்கு முதலிலே சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ எங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? எங்கள் பாவங்களை நீக்குவதற்காக. ஆமென். எங்களை இந்த பாவப்பட்ட உலகிலிருந்து வேறு பிரித்தெடுத்து எங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஒரு மீட்பர் பிறந்தார் என்பதுதான் இந்த நற்செய்தி. அப்ப எங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும், இன்னும் இந்த அறியாமையினால மாண்டு போயிருக்கிற ஜனங்களை, அதாவது இருளில் வாழ்ந்த ஜனங்கள் பெரு வெளிச்சத்தை கண்டார்கள், பேரொழியை கண்டார்கள். அந்த இருளில் இருக்கின்ற ஜனங்களுக்கு இந்த நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். அது எங்கள் மீது விழுந்த கடமை. ஆமென். பாஸ்டர் சொல்ற மாதிரி சத்தியத்தை சொல்லி சத்துவானாலும் பரவாயில்லை, அது என்ன கடமை. இந்த சத்தியத்தை தான் நாங்கள் எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்ல வேண்டும், சொல்லுவோம். கர்த்தர் இந்த வருடத்திலே, வருகின்ற வருடத்தில் இவர்கள் எல்லாரையும் அற்புதமாய் ஆச்சரியமான வழியிலே அவர் எங்களை வழிநடத்துவாராக. ஆமென். அவருடைய சமாதானம், நிலையான சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். அதைத்தான் தேவதூதர்கள் சொன்னார்கள், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். இது சமாதானம் இருக்கா பூமியில? ஒரு இடம் இல்லை. முந்தநாத்து கூட உடுப்பியில சொந்த புருஷனையே வெட்டி துண்டு துண்டாக்கி மிக்சியில போட்டு அரைச்சிருக்காள் ஒரு பொம்பளை. எங்க சமாதானம் இருக்கு? பாத்தீங்களா அந்த நியூஸ் எல்லாம்? பாருங்க. பார்த்தா மண்டையில ஏண்டா பிறந்தவன் வாழ்றவன் தோன்ற அளவுக்கு இருக்கு. அந்த சமாதானம் எங்கே இருக்கு? ரொம்ப இல்லை. அந்த சமாதானம் இந்த உலகத்துல நிலைக்க வேண்டும், இந்த பூமிக்குள்ள பெறணும். ஆனா சமாதானம் முதல்ல யாருக்குள்ள இருக்க வேண்டும்? முதல்ல எங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். எங்களுக்குள்ள இருந்தா தான் அந்த தானத்தை இன்னொருவருக்கு கொடுக்க முடியும். சமாதானத்தை தானமாக கொடுக்க முடியும். ஆமென். ஆகையினால கர்த்தர் தந்த சமாதானம் எங்களோடு இருக்கின்றது. அவர் சமாதான கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சாலேமின் ராஜா. அந்த ராஜா பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். நீங்கள் ஒன்றும் குழம்ப வேண்டாம். டிசம்பர் 25 தான் இயேசு பிறந்தார் என்பதற்கு சகல ஆதாரங்களும் சரியா இருக்குது. வேணுமென்றா நீங்கள் இன்டர்நெட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏனென்றால் யோவானுடைய தாயாருக்கு 6ஆம் மாதத்திலே தான், சரியா கர்ப்பம் தரித்து 6ஆம் மாதத்திலே தான் மரியாளுக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுகின்றது. வாக்குத்தத்த செய்தி. யோவானுக்கும் இயேசுவுக்கும் 6 மாசம் தான், 1/2 வயசு வித்தியாசம். சோ அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த
தேதிக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட தேதியிலிருந்து நீங்கள் அப்படியே டிசம்பர் 25 வந்தீங்கன்னு சொன்னா சரியா ஒரு பிள்ளையை கற்பம் தரித்து சுமந்து பெறுகின்ற பேறு காலம் சரியாக வரும். அதையும் தாண்டி 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்திருக்கிறார்கள். யாரை? இயேசுவை கொண்டு போய் அந்த விருத்த சேதன பண்டிகை எப்ப நடக்கும்? அது சரியா தை மாதத்துல தொடக்கத்துல நடக்கும். அப்ப 25ல இருந்து நீங்க 8 கழிச்சு பாத்தீங்க, அப்படியே கொண்டு போய் பாத்தீங்கன்னா 8 நாளை கூட்டி அது தை மாதத்துல அந்த பீ பண்டிகையில சரியான தேதியில வந்தாங்க அடையும். ஆமென். அதனால எங்களுக்கு எல்லா இடத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகின்றோம். ஹalleluya. எங்களுக்காக பிறந்தவர் அவர் தன்னுடைய மகிமையை விட்டு தன்னுடைய மேன்மையை உதறி தள்ளி, தன்னுடைய உயர்ந்த மேன்மையை உதறி தள்ளி நானும் நீங்களும் அழிந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனை கொடுக்கப்படிக்கு எங்களை தேடி வந்தார். ஒரு விசை கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு என்னத்தான் தேடி வந்தார்னு சொல்லி? ஹalleluya. இயேசு என்னை தேடி வந்தார். ஆமென். இயேசு உங்களை தேடி வந்தார். இயேசு எங்களை தேடி வந்தார். இந்த உலகை தேடி வந்தார். ஆகையினால அவரையும் நாங்கள் தேடி கண்டுகொள்வோம். அவரை தேடுகின்றவர்கள் கண்டடைவார்கள் என்றுதான் தாவீது சொல்லுகின்றார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உங்களை அன்போடு இந்த கர்மலை சுவிசேஷ திருச்சபையின் இனிய நத்தார் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கின்றோம். வரவேற்று இந்த பாடலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாட போகின்றோம். எழுந்தினோடு உற்சாகமாய் பாட போகின்றோம். சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை பக்தரே வாரும், ஆசையாவதோடு நீர் பாரும், நீர் பாரும், நீர் பாருமே. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை தேவாதி தேவன், ஜோதியின் ஜோதி, மானிடர் தன்மை நின்றேறுதி. தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை மேலோகத்தாக கரங்களை தட்டி உற்சாகமாக வீரத்தோடு ஜென்ம நற்செய்தி பாடி போற்றுவேன். விண்ணில் கர்த்தானீர் மாமகிமை ஏற்றி, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை இயேசுவே வாழ்க, என்று ஜென்மித்தீரே, புகழும் துதியும் உண்டாகட்டும். தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாடும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை. ஹalleluya. ஆமென். அவர் தேவாதி தேவனாம், அவர் கர்த்தாதி கர்த்தனாம். இந்த உலகத்திலேயே அவரை மாறி அவருடைய முகத்திலே வருகின்ற ஜோதியை போல எந்த திருவண்ணாமலையில் வராது,
ஜோதி அது சூரியனின் பவரையும் மிஞ்சியது. அந்த முகத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், மோசே ஐயோ நான் அதமானன், அவருடைய பிரகாசத்தை பார்க்க முடியாது, அது பொன்னுல புடம் போட்டு அவ்வளவு பிரகாசமா இருக்கும். அந்த தேவாதி தேவன் அந்த ஜோதியாக இருந்தவர் தன்னுடைய மாநில தன்மையை வெறுக்காமல் எங்களை தேடி வந்த தேசம்தான் இந்த கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. 2 நாட்களுக்கு முன்பே நான் கடையில வேலை செய்யணும், உங்களுக்கு தெரியும், இந்த கடைக்கு ஒரு அங்க அதிகபட்சம் இருக்கிறது ஜூதர்கள். ஆனா அவங்க எங்களை கடைகளெல்லாம் வேற மாட்டாங்க, அடையாளங்கள் தான் கூட வருவாங்க. அது வந்து சலாம் அலைக்கும் சலாம்னு சொன்னேன், நான் சொன்னேன் போஷுன்னு சொன்னேன். என்ன நான் சலாம் சொன்னா எனக்கு தெரிஞ்சது போஷு தான், எனக்கு எதான் தெரியும், முண்டை மொழியில நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். உடனே கேட்டா நீ கிறிஸ்டியன் கேட்டார், அதுல என்ன சந்தேகம்னு கேட்டார். அவர் எனக்கு சொல்றார், இயேசு வந்து ஒரு நபி தான், அவர் ஒரு ப்ராஃபிட் தான், அவருக்கு உருவம் கிடையாது, அவருக்கு வடிவம் எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நீங்கள் அவரை நம்புறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சரி இவரோட எண்ணத்தை வாதாடுவோம் அப்படின்னு அப்ப கேட்டவர், அப்ப செகண்ட் கமிங் என்னோட இருக்கும்னு கேட்டேன். ஓமன்னு சொன்னார். அந்த செகண்ட் கமிங்ல வரப்போறது யாருன்னு குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டேன். அவன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டான், அவனுக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன் அவருக்கு வார்த்தை தான் வடிவம், அவர் வார்த்தையானவர். ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர், மானிட ரூபம் கொண்டு எங்கள் மத்தியிலே வந்தார். ஆமென். நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுங்க, பயப்படாம, அவர் வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாயிருந்து தேவனிடத்தில் இருந்து எங்களை தேடி மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க அவங்க எப்படி இந்த சந்திர நடக்க பார்க்கிறாங்க. எங்களை செகண்ட் கமிங்ல வார்த்தை ஜீசஸ் என்று தெரியும், ஜட்மெண்ட் அவர் தான் கொடுக்க போறாருன்னு தெரியும். ஆனா அவர் ரட்சகர் இல்லை, அவர் கடவுள் இல்லை, அவர் ப்ராஃபெட். நான் சொன்னேன், உடைய குர்ஆன்லயே அதிகபட்ச பேர் இயேசுவின் பேர் தான் இருக்குது, நபி இல்ல, போய் ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி. ஆமென். அப்படிப்பட்ட நல்ல தேவன் எங்கே பிறந்தார்னு சொன்னால், எங்க பிறந்தார் இயேசு? பெத்லகேம்ல. அந்த பெத்லகேம தாவீது தன்னுடைய கடைசி நாட்களில் இறுதி யுத்தத்தில் தான் அந்த நகரை கைப்பற்றினார். உங்களுக்கு தெரியுமா? அது தாவீது நினைச்சிருந்தா எல்லா யுத்தமும் வெற்றி முடிஞ்சது, ஓய்ந்திருக்கலாமே. ஏன் இந்த பெத்லகேமை அவர் கைப்பற்ற வேண்டும்? அங்கதான் இயேசு பிறக்கணும், தாவீதின் வம்சத்துல தான் அவர் பிறக்க வேண்டும், தாவீதின் நகரத்துல பிறக்க வேண்டும். எப்ரத்தா, இந்த தாவீதின் நகரம் எப்ரத்தா அழைக்கப்பட்ட பெத்லகேம் உலகத்திலேயே மிக சிறிய நகரம். உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு பொட்டு போட்ட, இப்ப உலக வரைபடத்துல இலங்கை எப்படி புள்ளி மாதிரி இருக்குமோ, ஸ்டேட் வரைபடத்துல பார்த்தா இந்த பெத்லகேம் ஒரு சிறிய புள்ளி. ஆனால் பாருங்கள், எந்த இடம் ஒதுக்கப்பட்டதோ, எந்த இடம் மறக்கப்பட்டதோ, எந்த இடம் கைவிடப்பட்டதோ, அந்த இடத்திலே வந்து இந்த உலகின் ரட்சகர் பிறக்கிறார். ஆமென். அப்படி என்றால் எங்களை தேடி வந்த தேவன் எங்களிடத்திலே வரும் பொழுது, யார் எங்களை வெறுத்தாலும், யார் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை ஒதுக்கினாலும், என் இயேசு எனக்கு இருந்தால் இந்த உலகம் என்னுடையது. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் தேவையில்லை எனக்கு, என் இயேசு ஒருவர் மாத்திரம் போதும். அதனாலே அவர் அந்த பெத்லகேமிலே பிறந்தார். ஆனால் உண்மையிலே எங்கே பிறக்க வேண்டும்? அவர் எங்களுடைய உள்ளங்களில். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய உள்ளமாகிய பெத்லகேமில் நாங்கள் இயேசுவை கொண்டாட வேண்டும். அவர் பிறப்பதற்கு எங்களது உள்ளத்தை நாங்கள் அந்த பெத்லகேமிலே பிறந்த அந்த கொட்டகையை போல, அந்த மாட்டு தொழுவத்தை போல எங்களது மனங்களை நாங்கள் தொழுவமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தொழுவமாக்குகின்ற பொழுது அவர் அந்த தொழுவத்திலே வந்து அன்பாக தேவனுடைய வார்த்தையானவர் பிறப்பார். ஆமென். நாங்கள் இன்னொரு பாடலை கூட பாட போகின்றோம். தெரிந்த பாடல் தான். எல்லாரும் கரங்கள் இருக்கின்றவர்கள் கைகளை தட்டி பாடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சிரிக்கிறார். கரம் இருக்கிற, கை இருக்கிறாங்க, கை தட்டி பாடுங்க என்று சொல்லுங்க. எல்லாருக்கும் கை இருக்கு. ஆமென். கை இல்லாதவங்களே அழகா தாய் கை தட்டி ஆராதிக்கிறாங்க. எப்படி? உங்களுடைய மனங்களினாலே, உங்களுடைய வார்த்தைகளினாலே, வாயினாலே. ஆமென். ஹல்லேலூயா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்று, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாங்க சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாங்க சர்வ வல்லவர், தாழ்மையுள்ள தாழ்மையில் கரைசாய்கிறானா, இந்த தாழ்மையுள்ள தாழ்மையில் கரைசாய்கிறானா, படையும் படையும்
தெரியுமா? இன்னைக்கு எத்தனை தெரியுமா? மைனஸ் நேற்றைய விட இன்னைக்கு கூட. இந்த மொபைலையே பக்கம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? டிவியில் யாராவது நிகழ்ச்சி ப்ரோக்ராம் நியூஸ் சரியான வெள்ளப்பெருக்கு, நிறைய கார்கள் எல்லாம் அள்ளி கொண்டு போட்டுது, நிறைய வீடுகள் சேதம். வடக்கில் இருந்து ஒரு விதமான குளிர் காத்து பிரான்ஸ் நோக்கி அடிச்சு கொண்டு இருக்குது. அதனால நிறைய பேருக்கு மராஜ். சுவிஸ்ல கொரோனா பரவுது தெரியுமா? லண்டன்ல ஒரு வைரஸ் பரவி கொண்டு இருக்குது. பிரான்ஸ்லையும் ஒரு சிலருக்கு அதனுடைய அறிகுறிகள் காணப்படுகின்றது, காய்ச்சல் வருகின்றது. கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. குளிரும் பனியும் கொட்டிலே என்னுடைய கோமகன் பிறந்த நாளை நாங்கள் எந்த குளிர் அடித்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். நாங்கள் நம்முடைய தேவனை பாடுவதற்கும் அவருடைய பிறப்பை நாளை கொண்டாடுவதற்கும் இங்கே வந்திருக்கின்றோம். ஆகையினால பாருங்கள், அவர் சிங்காசனம், அவர் ராஜா. அல்லேலூயா. அவர் யூதர்களின் ராஜா இல்ல, இந்த உலகத்திற்கு ராஜா. அவர் அந்த சிங்காசனத்தை விட்டு எதை தேர்ந்தெடுத்தார்? ஒன்றுமே இல்லாத எங்களுடைய உள்ளங்கள். இந்த பங்கமுறை பசத்தொட்டில் எது? ஒன்றுமே இல்லாத என்னுடைய இதயம். எந்த ஆடம்பரமும் இல்ல, எந்த ஆஸ்தியும் இல்ல, அன்பு மட்டும்தான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அந்த அன்பு என் வெத்தலையில் அவர் வந்து பிறக்கிறார். எப்படி என்றால், தான் முன்பு சொன்ன அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு, எப்படி தான் மனிதனோடு கொண்ட உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக, கட்டி எழுப்புவதற்காக, அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன்? இழந்து போனது. எது இழந்து போனது? நாங்கள் இழந்து போனது எதை? தேவனோடு இருந்த உறவை. முதலாவது சரியா? தேவனோட எப்படி இருந்துச்சுன்னா முகமுகமா பேசிக் கொண்டிருந்த ஆதாம் வாழும். ஆனால் பாவம் செய்த பிறகு தேவன் வந்து ஆதாமே நீ எங்க இருக்கிற அன்னைக்குல என்ன செய்யறார்? ஆதாம் ஓடி போய் ஒழிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்று நாங்களும் அப்படித்தான் இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் எங்களுக்குள்ள பாவம் இருக்கு, நான் யார் என்று தெரியும். என் தேவன் என்னை நோக்கி பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்காகத்தானே நான் வந்தேன் அப்படி என்று சொல்லி நான் பாவங்களை மறைத்துக் கொண்டு நாங்கள் ஆதாமை போல ஒழிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒழிந்து கொண்டு இருக்கின்ற எங்களது உறவில் இருந்து எங்களை வெளியே எடுத்து, அப்ப பாவம் செய்ததால நாங்கள் தேவ மகிமை இழந்தோம். தேவ சொன்ன மாதிரி தேவ மகிமை இழந்ததால் அவருடைய உறவில் இருந்து விலக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறோம். எங்களுக்கு எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை யோசிப்பாங்க. இந்த உலகமே சேர்ந்து அந்த ஜனத்தை மிதித்து போட்டார்கள், நசுக்கி போட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஏன் தேவன் இவ்வளவு உலக ஜனங்களை பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தாருன்னா நீங்கள் யோசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை மாறி துன்பத்தை அனுபவித்தவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவர்கள் நாடிலிருந்தும் அநாதைகள், அகதிகள் தான் அந்த தேசத்துல. இப்ப எங்களுக்கு இலங்கையில நாங்கள் எப்படி சொந்த குடிகளா இருந்தும் பரதேர குடிகள் என்று வரலாறை திணிக்கிறார்களோ, அப்படித்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் எங்களது ஈழத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றது. அதை பின்னாடி ஒரு முறை நாங்கள் பார்ப்போம். இந்த ஜனங்கள் மிதிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், எல்லாராலும், எல்லா தேசங்களாலும். ஆகையினால்தான் தேவன் அந்த நகரத்தையும் அந்த ஜனங்களையும் தேர்ந்தெடுத்தார். அந்த தாவீதின் நகரிலே அன்று இருள் சூழ்ந்திருந்த அந்த வேளையில தான் அவர் இம்மானுவேலனாக அவர்கள் காத்துக் கொண்டிருந்தது. யாருக்காக? இம்மானுவேல் எங்களுக்கு பிறப்பார். ஆமென். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருக்கின்றார், அதனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இன்று அந்த இஸ்ரவேலை எதிர்ப்பதற்கு உலகமே நடுங்குது, பயப்படுது. தெரியுமா என்னன்னு? ஒரு ரகசியம் இருக்கு. இஸ்ரவேல்ல இருக்கிற உளவு பிரிவை தாண்டி அவங்கள்ட்ட இன்னொரு போர் தந்திரம் இருக்கின்றது. சாம்சன் ஆப்ஷன் அப்படி என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னடா இது சாம்சன் ஆப்ஷன் யோசிக்கிறீங்களா? ஒன்றுமில்லைங்க. சிம்சோன் இருக்காரு தானே, கடைசி என்ன செய்தார்? நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் எதிரி இருக்கக்கூடாது. நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் எதிரி இருக்கக்கூடாது. இந்த ஆப்ஷனை இஸ்ரவேல் கையில் எடுத்தா, இஸ்ரவேல் தேசமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த உலகமே இருக்கக்கூடாது அந்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அதான் சாம்சன் ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை இஸ்ரவேல் எடுக்கிறதும் எடுக்காது உலகத்தின் கையில் தான் இருக்கு. அதனாலதான் அமெரிக்கா அடிக்கடி ஓடி போய் சமாதானப்படுத்தி கொண்டிருக்குது. அவங்களுடைய கடைசி ஆயுதம் அதுதான். எங்களுடைய தற்கொலை கொடையாளர்கள் மாதிரி தான் அவங்களுடைய தாக்குதலும். நான் இருந்தாலும் பரவாயில்ல, என் எதிரி இருக்கக்கூடாது.
ஆமென். அப்படினால அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்க பாடுகளை அனுபவிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஆப்ஷனை கையில அவங்க பாவிக்கிற அளவுக்கு எவ்வளவு தூரம் இந்த உலகத்தாலேயும் இந்த உலக அரசுகளாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தால் அவ்வளவு பாதிப்புகள் நிறைந்து பாதிக்கப்பட்டார்கள். அதனால் தான் தேவன் அந்த ஜனங்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மத்தியிலே அவர் இம்மானுவேலனாக ஈசாயின் அடியில் இருந்து அவர் தோன்றினார். ஈசாயின் அடியில் இருந்து ஒரு துளிர் தோன்றும் என்ற ஏசாயா சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அன்று நாட்களிலே நிறைவேறினது. அவர் அன்பின் தெய்வமாக இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? அவர் அன்பின் வடிவாக எங்களை தேடி வந்தார். அவர் ஆறுதலின் தெய்வமாக எங்களை தேடி வந்தார். அவர் நிம்மதி தருகின்றவராக எங்களை தேடி வந்தார். இழந்து போன எங்களை தேடி வந்தார். இழந்து போன தேவ மகிமையை மறுபடியும் எங்களுக்கு கொடுப்பதற்காக எங்களை தேடி வந்தார். இழந்து போன தேவ உறவை மறுபடியும் எங்களோடு கட்டி எழுப்புவதற்காக தேவன் எங்களோடு கூட வந்தார். இதோ இதோ இருளில் இருக்கின்ற ஜனங்கள் பெரு வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படியாக எங்களது தேசத்திலும் எங்களது ஜனங்களும் இருளிலே இன்னும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரு வெளிச்சம் உண்டாக வேண்டும். ரட்சகர் இயேசுவின் பிறப்பு உலக ஜனங்கள் எல்லாரும் வாழ்விலும் ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுவோம். அன்பின் உணர்வினாலே அவர் இந்த அகிலத்தை ஆளும்படியாக வந்த தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாட போகின்றோம். தாவீதின் நகரினிலே தாரணி மீட்டிடவே தாவீதின் நகரினிலே தாரணி மீட்டிடவே இதம் தரும் இரவில் இறை மகனாக இரட்சகர் இயேசு பிறந்தார். இதம் தரும் இரவில் இறை மகனாக இரட்சகர் இயேசு பிறந்தார். ஆராதனை ஆராதனை இருள்தனில் பேரொளியாய் இம்மானுவேலன் இயேசு. எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொன்றிலும் அநேக துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள், வியாதிகளின் நிமித்தம் எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களும் இருளடைந்து இருக்கிறது. ஓ, இருளங்களில் சூழ்ந்திருக்கிறது. அந்த இருளை போக்க இம்மானுவேலன் போனார். ஆமென். பலிரெனத் தோன்றி இன்னலை போக்க வந்தார். விசுவாசத்தோடு கூட பாடுவோம் அந்த வார்த்தைகளை. ஈசாயின் அடியில் பலிரெனத் தோன்றி இன்னலை போக்க வந்தார். தேவன் ஒரு நல்ல தெய்வம் பாருங்கள். ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. கருணையின் சிகரமாம். பாருங்கள், அவர் கருணையின் சிகரமாக இருக்கின்றார். எங்கள் மீது இரக்கம் காட்டுவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. கருணையின் சிகரமாம். நன்றி. ஓ அப்பா, எங்கள் மீது வைத்த இரக்கம் பெரிதும் தகப்பனே. நன்றி ராஜா. காற்றினிலே இயேசு போலொரு
அப்பா உம்மை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் உள்ளமாகிய தொழுவத்திலே எங்கள் உள்ளமாகிய பெற்றோர்கள் நீர் வந்து திறக்க வேண்டும் அப்பா. திறந்து விட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, ஆனால் இன்னும் அந்த திறப்பின் அன்பை உணராமல் எங்கள் உள்ளங்கள் கடினமாக இருக்கின்றது அப்பா. கற்பாறை போல இருக்கின்ற உள்ளங்களை உடைப்புகள் கட்டுக்களையாமல் உடைக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களது வாழ்வின் அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் என்ற இம்மான உயரனின் திறப்பின் நிமித்தம் எங்களை கட்டி பிடிக்கின்ற எல்லா பிசாசின் சந்தனங்களும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, ஈசாயின் தலையில் தோன்றிய வேந்தனின் நாமத்தினாலே எல்லாம் உடைந்து போவதாக. இப்பொழுது ஒரு சந்தோஷம் எங்கள் உள்ளங்களுக்குள்ளே கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிறப்பு வெறும் பிறப்பு மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கும் எங்களுக்கும் சந்தோஷத்தை பிறப்பிப்பதாக அமைகின்றது. நன்றி ராஜா, நன்றி ஹல்லேலூயா. அன்பெனும் உணர்விலே பாடத்தோடு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்பெனும் உணர்விலே அகிலமே தழைத்திடவே, அன்பெனும் உணர்விலே அகிலமே தழைத்திடவே, மண்ணிலே அன்பினை வளர்க்க நேசியாரும் கொண்டார். மண்ணிலே அன்பினை வளர்க்க நேசியாரும் கொண்டார். ஹல்லேலூயா. ஆராதனை ஆமென். ஓ நன்றி ராஜா, உம்மை அன்போடு ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆதியில் வார்த்தையாக இருந்தவரே, ஆதியில் வானத்தையும் பூமியையும் சரி செய்த தேவனே, ஆதாம் ஏவாளை படைத்த எங்கள் ஆதி பிதாவே, ஆதியும் அந்தமும் ஆதாமும் உம்மையாகும் ஆனவரே, இதோ எங்களை தேடி வந்த எங்கள் அன்பின் சார்ந்த சொருவியே, மேசியா ரூபம் கொண்டு எங்கள் மண்ணிலே வந்தவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் வரவேற்கிறோம். மண்ணிலே தேவ அன்பினை விதைத்து வளர்க்கும்படி வந்தவரே, இந்த அகில மக்கள் உடனே வளர்க்கும்படிக்கு எங்களுக்காக உம்மை தந்தீரே. நன்றியோடு நினைக்கிறோம். நன்றி ராஜா, நன்றியோடு ஹல்லேலூயா. அழகான வார்த்தைகள். அவர் அன்பின் உணர்விலே இந்த அகிலத்தை ஆளும்படி வந்த தேவனா. எந்த ஒரு தெய்வமும் இந்த அன்பிலே உலகை ஆளவில்லை. உங்களுக்கு தெரியும், அநேக தெய்வங்கள் எல்லாம் அதிகார வர்க்கத்திலே இந்த ஜனங்களை எல்லாம் அடிமைகளாக நடத்தி இருக்கின்றது. ஆனால் என் தேவன் சுதந்திரத்தோடு அடிமை சங்கிலியை உடைத்து அவர் அன்பின் உணர்வினாலே ஒரு கண்ணத்தில் அடித்தவனுக்கு மறு கண்ணத்தை கொடுத்த தேவன். ஆமென். ஆனால் மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஒரு கண்ணத்தில் அடிச்சா அடுத்த கண்ணம் இல்லை, எல்லாம் 9 அடிகளும் பலிகளை கேட்கின்ற தெய்வங்கள். ஆமென். பரிகாரங்களை கேட்கின்ற தெய்வங்கள் இந்த மண்ணிலே அநேகம் உண்டு. அதனால இந்த தேவன் கேட்பது என் உள்ளத்தை மாத்திரம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அவர் கேட்கிறது கொடுக்கிறது சரியான கஷ்டம் தான். ஆனா ரொம்ப விலை உயர்ந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாது என்று சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. உங்களுடைய இதயத்திலே அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். எங்களது உள்ளத்திலே நாங்கள் அவரை பிறக்க வைக்க வேண்டும். ஆமென். அந்த உள்ளத்திலே அவரை நாங்கள் பிறக்க வைக்கும் பொழுது அந்த உண்மையான சந்தோஷமும் அன்பும் அந்த மகிழ்ச்சியும் எங்களுக்குள்ளே பிறக்கும். அப்படி பிறக்கின்ற அந்த அன்பு இன்ப பிரவாகமாக ஊற்றெடுத்து அது அன்பின் நதி பாயுது என்று சொல்லி இந்த தேசம் முழுக்க, இந்த உலகம் முழுக்க எல்லா ஜனங்களுக்கும் எந்த பாரபட்சமும் நாங்கள் காட்ட தேவையில்லை. ஒரு மொழியோ ஒரு இனமோ ஒரு சக மனிதனை நேசிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அது மதமாக இருந்தால் கூட. இயேசு சொல்லல நான் இந்துக்களை நேசிக்கவில்லை என்று சொல்லி.
இயேசு சொல்லவில்லை நான் புத்தர்களை பிக்குகளை அல்லது சிங்களவர்களை நேசிக்கவில்லை என்று சொல்லி அவர் எல்லாரையும் தான் நேசிக்கிறார். அதனால நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் மற்ற மதத்தவரோடு பேச மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம், அப்படி இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ள இப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் அன்பை விதைக்க வேண்டும். அப்படி அன்பை விதைக்கின்ற பொழுதுதான் அன்பை நாங்கள் அறுவடை செய்ய முடியும். விதை விதைக்கின்றோமோ அதை நீ அறுப்பாய் என்ற வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. இப்போ இவ்வளவு நேரம் நாங்கள் ஆராதனைக்கு சில சந்தோஷமான பாடல்களோடு கூட இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகின்றோம்.